ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட செகண்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செம்பில் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு பீரியட்ஸு. நம்ம ஒரு விஷயம் பண்ணலான்னு நினைக்கும் போதே நமக்கு பல தடங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி பீரியட்ஸு. அதனால் நான் எந்த எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணல. ஸோ காலையில் எழுந்திரிச்சு வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸாக வந்து தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 200 ml இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ரிலாக்ஸாக குடிச்சிட்டேன். ஸோ நைட்லாம் பாப்பா ரொம்ப ஃபீட் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து மார்னிங்கே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு காஃபியில் டீ, நாட்டு சக்கரை போட்டு டீ குடிச்சிக்கிட்டேன். அதே வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கப் நிறைய வந்து டீ எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பீரியட்ஸ் டைமில் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னமோ தெரியல. ஸோ இன்றைக்கி டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டேன். பட் நம்ம ஒயிட் சுகர் போடாமல் நம்ம நாட்டு சக்கரை போட்டு தான் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுண்டல் தான். இது வந்து ஒரு கருப்பு சுண்டல். ஸோ ப்ரோட்டீன் ரிச், அயன் ரிச். ஸோ எனக்கு இந்த சுண்டலை வந்து பர்டிகுலராக இப்படி தான் சாப்பிட பிடிக்கும். ஸோ கொஞ்சமாக தாளிச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கோகோனட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மாங்காய் கொடுத்துருந்தாங்க. எனக்கு எப்போவுமே வந்து வெயிட் லாஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் வந்து ஓவர் ஈட்டிங் தான் நான் பண்ணுவேன். நிறைய சாப்பிடுவேன். அதுலேயும் இந்த மாங்காய் பார்த்து வந்து எனக்கு டக்குன்னு வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதான் போட்டு சாப்பிட்டேன். இந்த மாங்காய் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என் பொண்ணு வந்து இந்த பருப்பு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. பாசி பருப்பு வந்து இந்த ஃப்ரை பண்ணி விற்பாங்கல்ல, ஃப்ரோசன் பண்ண மாதிரி அது. ஸோ இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உப்பு இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் நான் இவ்வளோ தான் சாப்பிட்டேன். அண்ட் அதேமாதிரி கேலரிஸும் அதிகம். ஸோ நான் இவ்வளோ தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து இதில் சேலட்லாம் கூட செய்வாங்க. ஸோ நான் அதெல்லாம் செஞ்சேன்னா ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உப்பு அதிகம். நான் சொன்ன மாதிரி கேலரிஸும் அதிகம். இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock போல் சாப்பிட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக லஞ்ச் வந்து ஒரு 1:30 போல் 150 கிராம் ரைஸு. இந்த பயிர், இது என்ன பயிருன்னு தெரில, சிகப்பு பயிர் ஏதோ சொன்னாங்க, சிகப்பு பீன்ஸு ஏதோ சொன்னாங்க. 6 கப் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ரச சாதம் வந்து, அதாவது சாதத்தில் ரசமா இல்லை ரசத்தில் சாதமானு தெரில, அந்த மாதிரி வச்சு தயிரில் எப்படி நல்லா வந்து பிசைஞ்சு கரைச்சி குடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு ரசம் சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ அதனால தான் அப்படி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 3 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபி சாப்பிட்டேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, இதுலேயே நடக்கலை பர்ஃபி வந்து ஒரு வெல்லம் போட்டமாக இருக்கும்ல, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரில. பட் ரெண்டுலேயுமே வந்து பீனட்டில் தான் செய்கிறாங்க. பட் ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது. எனக்கு இந்த பர்ஃபி தான் ரொம்ப பிடிக்கும் அதை விட. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 o'clock போல் ரொம்ப ஹெட்டேக்காக அது மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து ஒரு டம்ளர் டீ குடிச்சிக்கிட்டேன். ஸோ எனக்கு என்னமோ தெரிலங்க, டீலேருந்து கொஞ்சம் வெளில கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் பேலன்ஸ்ட் கலோரியை சாப்பிட்டுட்ருக்கனால கொஞ்சம் வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ வந்து நான் வெயிட்னு செக் பண்ணல. ஸோ 10 daysக்கு அப்புறம் தான் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை தோசை, குட்டியான ஒரு 2 தோசை வச்சு சாப்பிட்டு என்னோடய டே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, தேங்காய் சட்னி வந்து நான் அளவு போட்டு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.